ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நல்லா அழகாக கொழுக்கும் க்யூட்டாக நீங்கள் என்ன மாதிரியான பேபி எதிர்பார்க்குறீங்களோ அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்காக பிறக்கணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் குழந்தையில ரொம்ப கஷ்டப்படலாம். நீங்கள் கஷ்டப்படுறதாலேயோ நீங்கள் சோகமாக இருக்கிறதாலேயோ எந்த ஒரு விஷயம் மாற போகிறதே கிடையாது, சரிங்களா? அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமயத்தில் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அது கொஞ்சம் டிலே ஆகுது. எனக்கு பின்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒருத்தருக்கும் வாழ்க்கை ஒரு மாதிரி வேறுபடுது, சரிங்களா? அந்த வகையில் ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் இப்போ நான் சொல்கிற அந்த பொருளாக சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ ஒருவேளை குழந்தை தங்கியிருந்தாங்க அப்படின்னா கூட குழந்தை தங்காமல் போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க, ஓவலேஷன்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மாதவிடாய் ஒரு 2-3 நாள் தள்ளி போயிருக்கும். 2-3 நாள் தள்ளி போயிட்டு ஒரு 4வது நாளோ 3வது நாளோ நம்மளுக்கு பீரியட் ஆகிடும். நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னன்னா எனக்கு தான் ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு, எனக்கு குழந்தை தங்குற மாதிரி தலையெல்லாம் சுற்றுச்சு, இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் பீரியட் ஆயிடுச்சு. நிறைய பேர் இருக்கிற கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னங்க, ஆமாம், நிறைய பேருக்கு நம்ம சாப்பிட்ற விஷயத்தால் தான் நம்மளுக்கு பீரியட் ஆயிடுது. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பதிஞ்சிருந்தாங்க அப்படின்றப்போ நான் சொல்கிற இந்த பொருளாக சாப்பிட்டீங்கன்னா கூட குழந்தை பதியாமல் போயிடுவாங்க, சரிங்களா? அதாவது அது எப்போ செய்யணுன்றப்போ ஓவலேஷன் கழிச்சு, பிஃபோர் ஓவலேஷன் பீரியட் டைம்லலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்ற தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் ஓவலேஷன் கழிச்சு, ஓவலேஷன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் இல்லைங்க. நம்மளுடைய அண்டை விடுப்போட 4 நம்மளுக்கு எத்தனை நாள் மாதவிடாய் சுழற்சி வருதோ அதோட பாதி தான் நம்மளோட ஓவலேஷன். முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள் இல்லைங்களா? அந்த 3 நாட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உறவுல ஈடுபட்டுன்றப்ப கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நபர்களுக்கு வேறுபடும். ஒரு சில பெண்களுக்கு 30 நாள் ஓவலேஷன் இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு 40 நாள் சுழற்சி இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு நாள் சுழற்சி வரும், ஒரு சில பெண்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு நாள் சுழற்சி வரும். ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் பீரியட் சரி பண்ணணும். இர்ரெகுலர் பீரியட் எப்படி சரி பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போட்டுருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் எல்லாமே நேச்சுரலான முறையில், சிம்பிளான கொஞ்சம் டிலே ஆகும், பட் நேச்சுரலான முறையில் அது சரியாயிடும். அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான பொருள் ஃபர்ஸ்ட் நீங்கள் சிக்கன் எடுத்துக்கவே கூடாது. சிக்கனில் முக்கியமாக நம்மளோட அந்த நாட்டுக்கோழி கறியும் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நம்ம நார்மலாக கடையில் வாங்குறோம் இல்லையா, அந்த வெள்ளைக்கோழி கறியும் சொல்லி அதையும் எடுத்துக்கூடாது. ஏன்னா சிக்கனில் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி உங்கள் உடம்புல சூட்டுத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றப்ப அதோடு நீங்கள் சிக்கனை எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ அதை இன்னும் சூட்டு கிளப்பி விட்டுட்டு உடம்புல சூடு அதிகமாகிடுச்சு, நம்மளுக்கு பீரியட் வந்துடும். ஏன்னா நம்ம கரு பதியும் போது ரொம்ப குட்டியாக, கடுகோட ரொம்ப சிறிய சைஸாக இருக்கும். அது முதல்ல ஒரு கருவாக உருவாகி ஒன்று குட்டியாக 4ஆக பிரிஞ்சு 8ஆக பிரிஞ்சு அதுக்கப்புறம் கரு வளர்ச்சி எடுத்ததுனால 3 மாதத்தில் மோஸ்ட்லி சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி சாப்பிட்டுன்றப்ப நமக்கு தான் கஷ்டம், சரிங்களா? அப்படி சாப்பிட ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துங்க. அது ஒரு பீஸ் கூட வேணாம். ஆனால் நாட்டுக்கோழி கறியில் புரோட்டீன் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் அதை எடுத்துக்க வேணாம். சிக்கன் 65, சிக்கன் தந்தூரி, சிக்கன் பிரியாணி, ரைஸ் மட்டுமே கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மற்றபடி சிக்கன் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. மஸ்ட். இதனால கூட நிறைய பேருக்கு ஆயிருந்தனால தான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? 2வது ரொம்ப முக்கியமான பொருள் சொல்ல போறேங்க. அதாவது அடுத்துங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு வயிறு வலி வரலாம், ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம், நெஞ்சரிச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கலாம். ஜக்குன்னு ஒரு சோடா குடிச்சாவோ இது கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாவோ சரியாயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓவலேஷன் கழிச்சு பண்ணவே கூடாது. ரொம்ப மிக தவறான விஷயம். ஏன் அப்படின்றது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ கரு நம்ம கருவில் பதிஞ்சுட்டாங்க, நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே பதிஞ்சுட்டாங்கன்றப்போ அந்த டைமில் இந்த மாதிரி சோடாக்கள் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ இதனால் நம்மளுக்கு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் தாமதமாகும். அதில் கேஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நீங்கள் ஒரு சிறகு தண்ணி குடிக்கிறது, ஹாட் வாட்டர் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணிடுறப்ப அது கொஞ்ச நேரத்திலே சரியாக போயிடும். ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியாக போயிடும், உடனே ஏப்பம் கப்புன்னு வந்துடும். இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ நீங்கள் இந்த மாதிரி சோடாங்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் மஸ்ட் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு நிறைய எறா பிடிக்குங்க, நண்டு பிடிக்குங்க, நான்வெஜ் ஐட்டத்தில் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ நிச்சயமாக அதெல்லாம் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபுட்டில் ரொம்ப ஸ்பைசி, ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. இதுவும் நம்ம கரு தரிப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைச்சி விட்டுரும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபுட்டில் உப்பு நிறைய எடுத்துக்கவே கூடாது. நிறைய பேர் உப்புலாம் நிறைய எடுத்துப்பீங்க, ஊறுகாய் எடுத்துப்பீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஓவலேஷன் கழிச்சு தான் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது, சரிங்களா? நான் திரும்ப சொல்கிற பொருள் ரொம்ப எளிமை. இப்போது நான்வெஜ் தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், தாராளமாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு, அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய்,
எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பீன்ஸ். ஆனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடாதது வந்து கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்றப்ப கத்திரிக்காய்களை சூட்டை கிளப்பி விடுற தன்மை அதிகமாக இருக்கிறதால ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகணும், குழந்தை உள்ள கது பதிஞ்சிருந்தா கூட இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் துவையிலோ கத்திரிக்காய் ஒன்று சாப்பிட்டுட்டிங்கன்னா கூட ஒரு சில பேருக்கு இது செட் ஒத்துக்காமல் போயிடும், ஒரு சில பேருக்கு வந்து ஓகே ஆகும். அதாவது என்னுடைய சகோதரி 14 வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு டாக்டர் அவாய்ட் பண்ண பொருள் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான். அதை சாப்பிட்டு அவங்களுக்கு கரு பதிஞ்சிருந்தது, அந்த கரு வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கத்திரிக்காய் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணி அந்த சாம்பாரில் போடுறது ஒன்று சாப்பிடாம விட்டுருங்க. அது குழம்பு மட்டும் ஊற்றிக்கோங்க, பட் இருந்தாலும் சாப்பிட வேணான்றது இதில் மறுபடியும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய ஸ்பைஸியான பொருட்கள் சாப்பிட்டு பழகிட்டேன், சிப்ஸ் நொறுக்கு திணிகள்லாம் சாப்பிட்டு பழகிட்டேன், என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓவலேஷன் டைம்லையாச்சும் அந்த மாதிரி ஆயில் ஐட்டம் அதிகமாக இருக்கிறது, இல்லை அந்த நொறுக்கு திணிகள், சிப்ஸு, கார பூந்தி இது மாதிரி விஷயத்த நீங்கள் சாப்பிடாம இருங்க. இதனால தான் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது. இப்போது ஒரு சில பேருக்கு சிம்பிளாகவே குழந்தை வந்து தங்கிடும், ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை தங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பப்பாளி சாப்பிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னாச்சி பழம் சாப்பிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருளாக சாப்பிட்டுன்றப்ப நம்மளுக்கு தான் கஷ்டம். சரி, என்ன பொருளாக சாப்பிட்லாம்? க்ரீன் கலரில் இருக்க எல்லா இலைகளையும் காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிட்லாம். வேர்க்கடலை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாச்சும் சாப்பிடணும். கண்டிப்பாக பால் குடிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற உணவுகள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒன்று விடாமல் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வந்து நான் ஓக்ரா வாட்டரு, கிராம்பு வாட்டரு இதெல்லாம் ஒன்றா போட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப எதையும் யோசிக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்றதுல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி நிறைய ஆயில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சா ஐஸ்கிரீமோ கேக்கோ இது மாதிரி சுகர் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, இந்த சுகர் அதிகமாக இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது ஓவலேஷன் டைமில் எடுத்துக்கவே கூடாது. ஓவர் சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆக, குழந்தை தங்கியிருந்தால் கூட குழந்தை தங்காமல் போயிடுவாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்னென்னா, இதனால தான் குழந்தை தங்குதுன்னு கிடையாது, இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றது நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். தயிர் நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி க்ரீன் டீ குடிக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சுன்றப்ப அதில் லைட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பிஸ்கட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அறையாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தியா, நூடுல்ஸு அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. இந்த ப்ரெட்டில் கூட இந்த மைதா கலந்த பொருள் எதையும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சால்ட்டு சுகரில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் ப்ரெக்னன்சி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா நண்டு கண்டிப்பாக எடுத்துக்கூடாது, எறா கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. அப்புறம் வெஜிடபிள்ஸில் மோஸ்ட்லி எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்களா? நான்வெஜ்ஜில் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மண்ணீரல் சாப்பிடுங்க, ஆட்டுக்கால் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து ஆட்டோட ரத்தத்தை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுங்க. இதெல்லாம் ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லதும் கூட. அதை திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான பொருளாக கண்டிப்பாக கிடையாது. எல்லாராலையும் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் தான். மட்டன் சாப்பிட்லாம், மீன் வகைகள் நிறைய சாப்பிட்லாம். மீனில் ஒரு நிறைய மெர்க்குரி அதிகமாக இருக்கும் பார்த்தியா. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ நீங்கள் என்ன மாதிரியான மீன்கள் சாப்பிடணும்னு சொல்லி தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் வர இதில் இந்த வீடியோவில் வந்து மெர்க்குரி அதிகமாக இருக்க மீன்கள் வந்து சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.